அந்த சூழலில் நாம் திரும்பவும் ஒரு முடிவெடுத்து உடனடியாக கொள்கை ரீதியாக பல்வேறு விஷயங்களில் ஒன்றுபட்டு பயணிக்கிற நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று உருவாக்கியிருக்கிறேன். அதில் அதிமுக, திமுக, பாரதிய ஜனதாகம், தேமுதிக, பாமக, காங்கிரஸ் இந்த 6 கட்சிகளையும் நாங்கள் அழைக்கவில்லை. எங்களோடு அவர்கள் கைகோர்க்கவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் மக்கள் கூட்டணி உருவாகின்ற வரையிலும் கூட பல்வேறு போராட்டங்களிலே நாங்கள் ஒன்றாக அணிதிரண்டு மக்கள் பிரச்சனைகளை கையெடுத்து போராடிருக்கோம். அதற்கு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது. ஆளுநர் மாளிகையை நோக்கி முற்றுகை பேரணி நான் ஒருங்கிணைத்தேன். தோழர்கள் அனைத்து சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட நான் சொன்ன மீது அத்தனை கட்சிகளும் 150க்கு மேற்பட்ட அமைப்புகள், இயக்கங்கள் அதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். நீங்கள் சொல்வது போல ஒரு கொள்கை ரீதியாக பல்வேறு தளங்களில் நாங்கள் கைகோர்க்கின்றவர்களோடு இந்த தேர்தல் என்னால் கூட்டணி வைக்க முடியாததுக்கு காரணம் நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழீழ பிரச்சனையை கொடுத்தோம். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அங்கு பொருளாதார தடை விதிப்பு, பொது வாக்கெடுப்பு நடத்தி தனியாக அமைத்தர வேண்டும், இங்கு 3 தூக்கை ரத்து செய்வது, 7 விடுதலைக்காக குரல் கொடுப்பது, இங்கு இருக்கிற சிறப்பு முகாம்களை மூடப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை நான் சேலம் மாநாட்டிலே 1, 2 வரிசைப்படுத்தி இந்த கோரிக்கைகளை அதிமுக அரசு நாங்கள் வைக்கிறோம். அப்ப அந்த கோரிக்கைகள் இன்றைக்கு பூரண மதுவிலக்கு என்கிற அந்த ஒற்றை கோரிக்கை தவிர மீதி எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் முதலமைச்சர் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இப்போ நீங்க அதிமுகவோடு வைத்திருக்கக்கூடிய உடன்பாடு அல்லது அணி நட்பு அப்படிங்கிறது கொள்கை சார்ந்த, அவர் கொள்கை சார்ந்த ஒரு அணிங்கிறாரு, அவர் தேர்தல் உடன்படிக்கை மட்டும்தான். நடுவில் இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை, நான் அதிமுகவோடு கொள்கை சார்ந்த அடிப்படையில் தான் அந்த அணியில் நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல அல்லது வெறும் தேர்தல் உடன்பாடாக மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள? கண்டிப்பாக நான் கொள்கை சார்ந்து அங்கு இருக்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன். அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி வகுத்தளித்திருக்கிற கொள்கைகள் அல்லது நாங்கள் தீர்மானமாக வேண்டுகோள் வைத்த போது அந்த கொள்கையில் சிலவற்றை அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கொள்கை அடிப்படையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் ஒன்றா என்று சொன்னால் அது இல்லை. கண்டிப்பாக இந்த தேர்தல் என்னை பொறுத்தவரையில் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப்பையா அவர்கள் சொன்னது போல, நம்முடைய ஐயா மகேந்திரா அவர்கள் சொன்னது போல, இந்த தேர்தல் என்பது வெற்றிக்காகவும் அல்லது இப்போ நான் உங்களுக்கு தெரியும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்துவதை காட்டிலும் என்னை நம்பி பாமக வந்தவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும், அவர்களை பாதுகாப்பாக என்னோடு பயணிப்பதற்கான பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் ஒரு சூழல் இருக்கிறது. அதுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி கண்டிப்பாக அரசியல் பெரிய ஓரளவு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியோடு அணையில் சேர்ப்பது என்கிறதான். ஆனால் என்னை பொறுத்தவரை வெறும் கொள்கையாக்க மட்டும்தான் நான் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறேன் என்று நான் உண்மைக்கு மாறான கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப வெளிப்படையான பேச்சு, நன்றி. நான் திரு பீட்டர் அவர்களிடமும் கேட்டு வர்றேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், அடிப்படையில் தமிழ் மாநில காங்கிரஸை இப்பொழுது என்ன தளத்தில், அதாவது அரசியல் கொள்கை தளத்தில் என்ன தளத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் என்பது பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது ஒரு திராவிட இயக்க ஐடியாலஜியை ஒட்டிய ஒரு கட்சியாக பார்க்க முடியுமா? அதாவது தேசிய கட்சிகள் புறக்கணிக்கிறார்கள் தமிழக மாநிலங்களினுடைய நலனை, தமிழர்களுடைய நலனை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் காங்கிரஸிலிருந்து முரண்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போது ஒரு மாநில நலன் சார்ந்த கட்சியாக இதை எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் பார்க்கிறதா, அல்லது ஒரு தேசிய கட்சிக்கான மனநிலையோடு பார்ப்பதா, ஒரு இடதுசாரி ஐடியாலஜியை ஆதரிக்கக்கூடிய மனநிலைன்னு எடுத்துக்கிறதா, வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சின்னு எடுத்துக்கிறதா, என்ன அடிப்படையிலான கொள்கையோடு நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்க? அதாவது தமிழக அரசியலிலே நீண்ட நாட்களாகவே தேசிய கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய செல்வாக்கை இழந்து வந்திருக்கிறார்கள். அது இந்த தேர்தலிலே முழுவதுமாக நிறுவனமாயிருக்கிறது. இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கிற நிலை என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு மாநில கட்சியை அண்டி பிழைத்து ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்தால்தான் ஒரு அணி வெற்றி என்ற காலகட்டம்லாம் மாறி, இப்பொழுது ஏதாவது ஒரு மாநில கட்சியினுடைய நிழலிலே நின்று ஒரு அரசியல் யாசகம் செய்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாநிலத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அளவிற்குத்தான் இந்த 2 பெரிய அகில இந்திய கட்சிகளும் தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய பார்வை கொண்ட ஒரு மாநில கட்சி என்கிற ஒரு புதிய பரிசோதனை கண்ணோட்டத்தோடு துவங்கப்பட்ட ஒரு புதிய அரசியல் முயற்சி. இது ஏற்கனவே பல முறை துவங்கப்பட்டு, அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய நீண்ட வரலாற்றை பார்த்தால் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்திலே உயிரோட்டமாக மக்கள் செல்வாக்கோடு இருந்த தலைவர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முரண்பாடு ஏற்பட்டு மக்கள் செல்வாக்குள்ள அந்த தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை விட்டு வெளியே தனி இயக்கம் கண்டது என்பது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இது, ஒரு இறுதி முயற்சியாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய பார்வை கொண்ட ஒரு மாநில கட்சியாக புதிதாக வடிவமைத்திருக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆரம்பித்து
சொல்லுங்க. இல்ல இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு தேர்தல் உடன்படிக்கை நீங்க வைக்கின்ற பொழுது, ஒரு தேர்தல் உடன்படிக்கை வைக்கின்ற பொழுது ஒரு பொது எதிரியை தீர்மானித்து யாரோ ஒருவர், இப்போ மக்கள் நல கூட்டணி பொறுத்தல 5 பேரை நாங்கள் வந்து கொள்கை அடிப்படையில் எதிரிகளாக கட்டமைத்திருக்கிறோம், இவர்களோடு கூட்டணி கிடையாங்கிற ஒரு தெளிவான வரையறை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் அதிமுகவை வீழ்த்துவது மட்டுமே அவர்களுடைய நோக்கம் என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். வேல்முருகன் ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கிறார். உங்களுக்கு காங்கிரஸ் இருப்பதால் திமுகவோடு இணைய மாட்டோம் என்று ஏற்கனவே நம்முடைய ஜி கே வாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதை தாண்டி திமுகவோடும் பெரிய முரண் இருப்பதாக தெரியவில்லை, அதிமுகவோடும் பெரிய முரண் இருப்பதாக தெரியவில்லை. யாரோடும் வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம் என்ற மாதிரியான ஒரு இடத்தில் தான் தமாக இன்றைக்கு இருக்கிறதா? எங்களுடைய, அதாவது நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்றேன். அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னார்கள், அதாவது இது வந்து ஒரு நிலைப்பாடு அல்ல, இது ஒரு நோக்கம். தமிழ் மாநில காங்கிரசிற்கு என்ன நோக்கம்? தமிழ் மாநில காங்கிரசினுடைய நோக்கம் வந்து இந்த தேர்தல் உடன்பாட்டை பொறுத்தவரை 2 அடிப்படைகள் தான். நாங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற தேர்தல் உடன்பாடு அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இட் should be politically advantageous to தமிழ் மாநில காங்கிரஸ் பார்ட்டி. இரண்டாவது, அந்த கூட்டணியால் தமிழ்நாட்டிற்கு நன்மை நிற்க வேண்டும். இது 2 தான். இதுல வந்து நாங்க வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவோ இது வந்து ஒரு வலுவான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி, இது ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சி, அப்படி என்றெல்லாம் நாங்கள் சொல்வதற்கு தயாராக குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும். இந்த ரெண்டுமே ஒன்றாமை நீங்க நம்புறீங்களா? அதாவது உங்களுக்கு நலன் பயக்கக்கூடிய அணியால் தமிழ்நாட்டிற்கும் நலம் பயக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? அது ரெண்டுமே ஒரே மாதிரி நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அல்லது நீங்கள் சேரக்கூடிய அணிதான் தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்கக்கூடிய அணி நாங்க புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அணியில் தான் நாங்கள் இருப்போம். அந்த அணி அதே நேரத்திலே அந்த உடன்பாட்டால் எங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்க வேண்டும் என்பது ஒரு சுயநலத்தில் கலந்த பொதுநலம். ஆகவே இது இரண்டும் இல்லாமல் நான் சொன்ன யாருக்குமே நோக்கம் தான் சொன்னார். எங்களுடைய நோக்கம் அதுதான். அதாவது கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பது முக்கியம், கோட்டையை பிடிக்கவரை உயிரோடு இருக்க வேண்டும் என்பது அதோட முக்கியம். ஏனென்றால் எதிரிகள் வந்து வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல், பக்கத்தில் இருந்து தாக்குதல் என்கிற சூழ்நிலையில ஒரு புதிய அரசியல் கட்சி தன்னுடைய பயணத்தை துவங்குகின்ற போது எல்லா விதமான ஆபத்துக்களையும் உற்று பார்த்து அது உயிரோடு களம் மீள வேண்டும் என்கிற நிர்பந்தமும் அந்த கட்சிக்கு இருக்கு. அதான் சொன்னார் சர்ச்சில், டெமோக்ரசி இஸ் தி வொர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொன்னார். இது ஜனநாயக நிர்பந்தங்கள். இப்பொழுது நண்பர் மகேந்திரன் வந்து சொல்வாரு, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் அவர்களுக்கு வந்து அவரோட தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து நான் குறை சொல்லல, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தினுடைய கம்பல்ஷன்ஸ். இதை தவிர்த்து விட்டு அரசியல் பயணம் என்பது சாத்தியமல்ல. அதுதான் தமிழ் மாநில காங்கிரசின் நிலைப்பாடு. மகேந்திரன், அடிப்படையில் அவர் இந்த யதார்த்தத்தில் 3 பேருமே யதார்த்தத்தில் இருப்பதாக தோன்றுகிறது. நீங்கள் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது இது சாத்தியம் நீங்க நம்புறீங்களா? இல்ல, இதற்கு முன்பு அவ்வாறு இருந்தது உண்மைதான், ஆனால் இது சாத்தியம், அதற்கான வாய்ப்பு எப்பொழுது கணிந்திருக்கிறது, அதை நாங்கள் முயற்சிக்கிறோம்னு சொல்றீங்களா? கட்டாயம் வந்து அரசியல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையும் உடனடி அரசியலும் இணைந்துதான் செல்ல வேண்டும், அதில் மாற்றம் கிடையாது. நண்பர் பீட்டர் சொல்றதுலையோ அல்லது வேல்முருகன் சொல்றதுலையோ எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய நெருக்கடி, ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி, இதெல்லாம் வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். அது சந்தர்ப்பவாதமா இல்லையாங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நாங்கள் போக விரும்பல. அவர்களுக்கு எவ்வாறு ஒரு அரசியலை பற்றி எடுப்பதற்கு ஒரு முடிவு இருக்கிறதோ அதே போல எங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. எங்க முடிவில் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு நீண்ட தொலைதூர அரசியலில் ஒரு தொலைநோக்க லட்சியங்கள் எல்லாவற்றையும் முற்றும் முழுவதுமாக இழந்துவிட்டு அப்பப்ப ஏற்படக்கூடிய தேர்தலுக்காக சீட்டுகளை பங்கிட்டுக் கொள்வதற்கான ஒரு முறைமை கூடாது அப்படிங்கிறத எங்க சொந்த அனுபவத்திலிருந்து கூட நாங்கள் கற்றுக்கிட்டதா இருக்கலாம். எங்களை பற்றிய ஒரு பொதுவான ஒரு சுய மதிப்பீடு, சுய விமர்சனம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒன்று என்பது ஒரு பொதுவான ஒரு அரசியல், அல்லது வேற வகையில் சொல்றதுனாக்கா இது அரசியல் கட்சிகளின் கூட்டணியாக மட்டுமில்லாமல் மக்கள் பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை தொகுத்து அந்த பிரச்சனைகளுக்கு லீட் பண்ணி அதை மையப்படுத்தப்பட்ட ஒரு அணி அமைக்கணும்னு நாங்கள் நினைக்கலாம். இது வந்து எங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பரிசோதனையாக கூட கருதலாம். நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல அவர் சொல்கிற போது சொன்னார், இது வந்து அவரை நம்ப முடியுமா, இவருக்கான சர்டிஃபிகேட், யாருக்கான சர்டிஃபிகேட்டை யாரும் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு கட்சி இப்போ விஜயகாந்துக்கான சர்டிஃபிகேட்டை நானும் தர முடியாது, அதே போல் திமுக என்ன நிலை எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி அவரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் அனுமானங்கள் தான்.
ஆனால் அந்த அனுமானங்களில் நாம் ஒரு லட்சியத்தை முன்னிறுத்துகிறோம். அந்த லட்சியம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியலை ஒரு கொள்கை பூர்வமான ஒரு அணியாக, ஒரு கொள்கை பூர்வமான அரசியலாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளவுதான். சரி, அந்த யதார்த்தம் ஒருபுறம், கொள்கை ஒருபுறம், இதில் வெற்றி வாய்ப்புக்கான இது எந்த அளவிற்கு தேர்தல் அதான் நான் சொன்னேன், தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல்னு இதில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் எதுவாக இருக்கும்? யதார்த்த அரசியலை மட்டுமே தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, கொள்கை அரசியலை அவர்கள் புறந்தள்ளுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும், அதனால் தான் யதார்த்த அரசியலை நோக்கி நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக எழுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு யதார்த்த அரசியலுக்கும் கொள்கை சார்ந்த அரசியலுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, அதில் இருக்கக்கூடிய முரண்கள் என்ன, இதை எப்படி நாம் கடந்து செல்ல போகிறோம் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.